நாளிலே கூட நம்மளுடைய தியானத்திற்காய் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல 10-11 வசனத்தை நாம் எடுத்து எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 4:10-11 நம்ம சேர்த்து நாம் அந்த வசனத்தை 2 வசனங்களையும் வாசிப்போம். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதற்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளத்தக்க பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சிங்காசனத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் நமக்கு ஒரு தலையங்கமாய் பார்க்கும் பொழுது, நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு சிரசிலே வைக்கிற கிரீடங்கள். அல்லேலூயா. பரலோகத்திலே நமக்கு அருளப்பட போகிற கிரீடங்கள் என்ற தலைப்பிலே நம்ம தியானிக்கவிருக்கிறோம். ஆமென். பாருங்க, நித்திய ஜீவன் என்பது ஆண்டவர் நமக்கு கிஃப்டா கொடுக்கிறார் இல்லையா? நம்ம அதற்கு முயற்சி செய்கிறது இல்ல. நித்திய ஜீவன் ஒரு கிஃப்ட். ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபையினாலே நமக்கு அதை கொடுக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் நம்ம வாசிக்கிறோம். ஆனா கிரீடம் என்று வரும் பொழுது, இந்த மூப்பர்கள் கிரீடத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக தங்கள் தலைகளில் இருந்த கிரீடத்தை அவருக்கு முன்பாக அவருடைய கால்களிலே போட்டு அதற்கு அப்புறமாய் முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இந்த கிரீடம் எங்கிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள்? ஏன்னா கிரீடம் இலவசம் இல்லை. நித்திய ஜீவன் இலவசம், கிரீடம் இலவசம் அல்ல. அந்த கிரீடத்தை அப்ப நான் யோசிச்சு பார்க்கும் பொழுது, அவர்கள் கிரீடத்தை வைக்கும் பொழுது அந்த கிரீடத்தை பெற்றுக்கொண்டதுனாலதான் அவர்களால அப்படி ஒரு விதமாய் ஆண்டவரை ஆராதிக்க முடிந்தது. அல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ அந்த மூப்பர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஆவிக்குரிய விதத்துல அவர்கள் மூப்பராய் இருக்கலாம், இல்ல வேற காரணங்கள் இருக்கலாம். பட் அவர்களுக்கு அந்த கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை, ஆண்டவர் அவர்களுடைய சிரசின் மேல வைத்த கிரீடத்தை அவர்கள் வைத்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. சோ நம்ம யோசிச்சு பார்க்கணும், இந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். We should have the crown in our head so that நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நமக்கு தலையிலையும் ஆண்டவர் கிரீடத்தை வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த கிரீடத்தை வைத்து நாம் அந்த மூப்பர்களோடு சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அந்த நித்திய ஜீவனை நாம பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அந்த ஞானஸ்தானத்தின் மூலியமாய் ஆண்டவர் அந்த நித்திய ஜீவனை நாம உறுதிப்படுத்தி நாம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிறதை குறித்து ஒரு 3-4 கிரீடத்தை மாத்திரம் நேரத்தை பொறுத்து நாம பார்க்கலாம். 2 தீமோத்தி 4வது அதிகாரம் 7-8 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். யாராவது ஒருவர் வசனத்தை முடிந்தால் மைக்ல வாசிங்க. 2 தீமோத்தி 4:7-8 வசனம். மைக்ல வாசிங்க சிஸ்டர் ப்ளீஸ். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அல்லேலூயா. முதலாவது கிரீடம் வேதம் கூறுகிறது என்ன கிரீடமா சொல்லுங்க? நீதியின் கிரீடம். முதல் வசனத்துல யாரோ ஜீவ கிரீடம். அல்லேலூயா. நீதியின் கிரீடம் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா.
அப்ப முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கிரீடம், முதலாவது இல்ல, நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கிரீடம் நீதியின் கிரீடம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய வருகைக்காய் காத்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அந்த நீதியை அவர்கள் செயல்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார். அந்த நீதியை நம்ம செயல்படுத்தும் போது அந்த நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீதிக்கு ஏற்றவைகளை நாம செய்யும் பொழுதுதான் நம்ம என்ன பெற்றுக்கொள்கிறோம்? நீதியின் கிரீடம். ஆமென். அதற்கான ஒரு அந்த கிரீடத்தை எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு கிரீடமே வேண்டாங்க, கிரீடமே வேண்டாங்க. ஆனா பார்த்தோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பொசிஷன் வரணும், நம்ம பிள்ளைங்க நல்ல உலகத்துல நல்ல பட்டங்களை பெற்றுக்கொள்ளணும், நல்ல பதவிகளை பெற்றுக்கொள்ளணும், இப்படி பலவிதமான கிரீடத்தை இந்த உலகத்திலே நம்ம கிரீடமே வேண்டாம்னா அப்ப நம்ம அதை பத்தி எல்லாம் கவலையப்பட்டிருக்க மாட்டோம். நமக்கு இந்த உலகத்தின் கிரீடம் எல்லாம் நமக்கு தேவையா இருக்கிறது. ஆனா பரலோகத்தின் கிரீடம் மாத்திரம் அப்படியே நம்ம ரொம்ப சாக்ரிஃபிஷியலா இருக்கிறது போல, நம்ம ரொம்ப தாழ்மையா இருக்கிறது போல, கிரீடமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நம்ம இருப்பது உண்டு. ஹல்லேலூயா. இந்த அழிந்து போகிற இந்த உலகத்தின் கிரீடத்திற்காக நம்ம அதிக முயற்சிகளை நம்ம செய்யணும். ஆனா அதை காட்டிலும் அழியாத ஒரு கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல என்னதான் நம்ம பாருங்க, கிராஜுவேஷன் ஆகும்போது ஒரு ஹேட் போட்டுட்டு அப்புறம் அது ஒரு கிரீடம் அப்படின்னு வச்சுக்கணும், அது ஒரு கிரீடம். பிள்ளைங்க அடுத்தடுத்து போகும்போது அது ஒரு கிரீடமாய் காணப்படும். நல்ல வேலைக்கு வரும்போது அது ஒரு ஹானர், ஒரு கிரீடமாய் காணப்படும். நல்ல காலேஜ் போயிட்டாங்கன்னா அது ஒரு கிரீடமாய் காணப்படுது. பிள்ளைங்க பிரின்சிபல்ஸ் லிஸ்ட் இந்த மாதிரி லிஸ்ட் போயிட்டாங்கன்னா அது ஒரு கிரீடமாய் பிள்ளைங்களுக்கு காணப்படுகிறது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிரீடங்கள் எல்லாம் உலகத்தின் கிரீடங்கள் அதிகமாய் நம்ம வாஞ்சிப்பது உண்டு. அதனால யாருமே கிரீடமே வேண்டாம்னு சொல்றவங்க யாருமே கிடையாது. ஆனா எல்லாருக்கும் கிரீடம் வேணும். ஆனா உலகத்தின் கிரீடம் தான் அதிகமாய் நம்முடைய மனக்கண்களிலே காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார், நீ அழிந்து போற இந்த பட்டங்களையும் அழிந்து போகிற இந்த பதவி இந்த பெருமைகளையும் நீ தேடிக்கொண்டிருக்கிற அழியாத ஒரு கிரீடத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். அதை நீ என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நம்ம இங்க மாத்திரம் கர்த்தரை வெறுமையை ஆராதிக்கிறது இல்லை, அங்க போய் நம்ம வெறுமையை ஆராதிக்க முடியாது. நம்ம நினைக்கலாம் அங்க போனா போதும், நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணி ஆராதிச்சிடலாம். அங்க பாருங்க, அந்த மூப்பர்கள் அவர்களுக்கு இருந்த அந்த தங்க கிரீடத்தை ஆண்டவருக்கு முன்பாக வைத்து அவரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நீதியின் கிரீடம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். மத்தேயு 6வது அதிகாரத்துல 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, மத்தேயு 6:1, ஹல்லேலூயா. வாசிங்க மத்தேயு 6:1. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமென். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. தொடர்ந்து வாசிங்க 4. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஆமென். முதலாவது நீதியின் கிரீடத்துல நம்ம பார்க்கிறோம், நீதிக்குரிய காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். அப்பதான் அந்த நீதியின் கிரீடத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நீதிக்கு ஏற்றவைகள் என்று சொல்லி பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க ஒரு 3-4 காரியங்களை இயேசு இங்க இந்த இடத்திலே சொல்லுகிறத பார்க்கிறோம். முதலாவது தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலே நமக்கு சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. சோ அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு நீதி என்னது? அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு என்ன செய்யணும்? நாம தர்ம சகாயம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதை நாம செய்யும் பொழுது நமக்கு தேவன் என்ன பண்ணுவாரா? அந்த நீதியின் கிரீடத்தை நமக்கு அவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய வருகையை பத்தி சொல்லும் பொழுது மத்தேயு 25வது அதிகாரம் என்று சொல்லி நினைக்கிறேன், நான் என்ன இருந்தேன்னா சிறையில் இருந்த என்னை காண வந்தீர்கள், நான் உடுத்த துணி இல்லாமல் இருந்தேன், எனக்கு நீங்க என்ன பண்ணீங்க? உடுத்த ஆடைகளை கொடுத்தீர்கள். நான் பசியா இருந்தேன், என்னை நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.
அப்ப பாருங்க, தர்ம சகாயம் செய்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கிற வசதிகளை வைத்து நாம காசாய் நம்ம கொடுக்கலாம். இங்க இன்னொரு விதமும் வேதம் கூறுகிறது. என்ன விதம்? நாம போய் அந்த இடத்துல போய் என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ற ஒரு குணமும் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். சோ அந்த விதத்துல நாம தேவனுக்கு முன்பாக இந்த நீதியை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இதுக்கா பெருமைக்காக சொல்ல, பட் ஜஸ்ட் எனக்கு என்னை அறியாமல் எனக்கு அப்படி ஒரு அனுபவம் கிடைச்சது. நான் கல்யாணத்துக்கு முன்பதாக நான் வேலை செய்து கொண்டிருக்கும்போது சாட்டர்டே மாத்திரம் எங்க வீட்டுல இருந்து ஒரு half an hour வாக் பண்ணி போனா ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் இருந்தது. அது லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் த புவர்னு சொல்லிட்டு நடத்துறாங்க. அது ரொம்ப வருஷமா நடத்துறாங்க. ஆனா அங்க போய் சர்வ் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். அங்க போனா எல்லாம் வயது முதிர்ந்தவங்க, அவங்கள கைவிடப்பட்டவங்க, உமன்ஸ் வார்டு தனியா, பெரிய கேம்பஸ், உமன்ஸ் வார்டு தனியா, மென்ஸ் வார்டு தனியா இருந்தது. அதுல போனோம்னா நான் என்ன பொதுவா செய்வேன்னா, இந்த நகம் வெட்டி விடுறது அவங்களுக்கு, இல்ல அவங்களுக்கு ஏதாவது இந்த பேண்டேஜ் போயிருந்ததுன்னா அதை தொடச்சிட்டு பேண்டேஜ் போடுறது, இல்ல இந்த டைனிங் ரூம்ல போயிட்டு அவங்க சாப்பாடு பரிமாறி கிளீன் பண்ற ஒர்க்கை நம்ம சின்ன ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான். பட் யோசிச்சு பார்க்கும் பொழுது எனக்கு அதெல்லாம் ரொம்பலாம் அறிவு இல்லை, ரொம்ப ஞானம் இல்லை. பட் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் எனக்கு அந்த நாட்களிலே அவர் கொடுத்தார். அல்லேலூயா, அது கிருபையாய் ஆண்டவர் கொடுத்தார். நான் இப்போ போய் தேடினாலும் எனக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் அமைய மாட்டேது. பட் ஆனா அங்க நான் இருக்கும் பொழுது அப்படியான வழி வாசல்களை ஆண்டவர் திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. அது பாருங்க, அது நீதிக்குரிய காரியங்களை தேவையோட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நாம் அவர்களை போய் கூட உட்கார்ந்து பேசுகிறதோ, இல்ல அவர்களுக்கு பாருங்க, வாலிபர்களாக இருக்கிறோம், கல்யாணம் ஆகல, திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க. பட் என்ன விதத்துல தங்களுடைய சனிக்கிழமையை செலவு பண்றாங்க? எதிலே அவர்கள் செலவு செய்கிறார்கள்? எந்த நேரமும் வேலை, எந்த நேரமும் படிப்பு, எந்த நேரமும் அது இதுன்னு மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லாம் தேவைதான், பட் யூ ஷுட் டெடிகேட் யுவர் டைம். உங்களுடைய நேரத்தை இப்படியான காரியங்கள், இந்த ஊர்ல எனக்கு என்ன எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் ட்ரை பண்ணதில்லை. பட் இந்த ஊர்ல நமக்கு என்ன, நீங்க ரொம்ப வருஷமா இருக்கும் பொழுது இந்த மாதிரி வழிகள் வாசல்கள் நிச்சயமாய் இங்கேயும் இருக்கும். நான் நம்புறேன், இந்த மாதிரி இடங்களிலும் அந்த மாதிரி காரியங்கள் இருக்கும் என்று சொல்லி நம்புறேன். அப்போ நம்ம நேரத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசதிகளை, சிலர் ஓல்டேஜ் ஹோமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இல்ல சிலர் ஆர்ஃபனேஜுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். தர்ம சகாயம் செய்கிறதுல நாம என்ன பண்ணணும்? தீவிரமாய் நாம செயல்படுகிறவர்களாய் காணப்படணும். ஆமென். நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு உங்களுக்கு. நீங்க இன்னும் நிறைய நேரம் இருக்குது, எனக்கு சனிக்கிழமை எனக்கு நேரம் இருக்குது அப்படின்னு நாம நினைக்கிறோம். சனிக்கிழமை மார்னிங்கோ ஈவினிங்கோ நாம என்ன பண்ணலாம்? இப்படிப்பட்ட இடங்களுக்கு போய் சின்ன சின்ன உதவிகளை நம்ம செய்யலாம். பெருசா நமக்கு செய்கிற அந்த அனுபவம் இல்லாமல் இருந்தாலும் சின்ன சின்ன காரியங்கள், அவரோட உட்கார்ந்து சர்வ் பண்ணுகிறதோ, இல்ல துடைக்கிறதோ, இல்ல கிளீன் பண்ணி தரதோ, இல்ல ஒரு நகத்தை வெட்டி கொடுக்கிறதோ, ஏதோ ஒரு விதத்திலே நாம் என்ன பண்ணலாம்? அவர்களுக்கு உதவி செய்யலாம். அல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதை நீதியின் கிரீடமாய் நம்முடைய சிரசின் மேலே அவர் வைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது நீதியின் கிரீடம் என்று சொல்லி, நீதிக்குரிய காரியங்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மத்தேயு 6வது அதிகாரத்துல 5-6 வசனங்களை எடுத்து வாசிங்கள். மத்தேயு 6:5-6. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல நம்ம பார்த்தோம், தர்ம சகாயம் செய்கிறது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? நமக்கு வெளிப்படையாய் ஆண்டவர் நம்மை அதை ஆசீர்வதித்து தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கே வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லி இந்த வசனம் கூறுகிறது. ஆமென். அந்த வெளியரங்கமான பதில் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த நான் விசுவாசிக்கிற அந்த நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்க என்னதான் நமக்கு கிரீடம் கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் அங்க நிச்சயமாய் நித்தியத்திற்கும் நமக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது. அது நீதியின்
கிரீடமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக செய்ததா இருந்தாலும் ஆண்டவர் நினைவில வைத்து அதை ஆண்டவர் நமக்கு நீதியின் கிரீடமாய் நம்முடைய வாழ்க்கையில அதை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இந்த வசனம் கூறுகிறது, நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு முன்பாக ஒரு நீதியாய் காணப்படுகிறது. அதை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு நீதியின் கிரீடத்தை நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இதை சொல்லும் பொழுதே திரும்ப நம்ம யோசிக்க கூடாது. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், திரும்ப யோசிக்க கூடாது, எனக்கு இந்த கிரீடம்லாம் வேண்டாங்க. இப்படி என்ன சொன்னாலும் ஒருத்தர் ஒன்று ரெண்டு பேர் எனக்கு கிரீடமே வேண்டாங்க அப்படியே, அதாவது எதுனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளுடைய இது இருக்குது. ஆனா உலகத்துல மாத்திரம் நமக்கு அவங்க கனம் பண்ணணும், இவங்க கனம் பண்ணணும், எனக்கு அந்த பதவி வேணும், இந்த பொருள் வேணும், இந்த பட்டம் வேணும், இந்த அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி பல கிரீடங்களை வாஞ்சித்து முயற்சி செய்து நம்ம செய்கிறோம். ஆனால் இங்க வேதம் கூறுகிறது, நாம ஜெபிக்கும் பொழுது வேதம் கூறுகிறது என்னது? வெளியரங்கமாய் உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நாம தேவனிடத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறோமோ, இல்ல நின்னுகிட்டு ஜெபிக்கிறோமோ, இல்ல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோமோ, ஆனா நாம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. முழங்கால் படியிட முடியல, அப்ப நின்னுகிட்டு ஜெபிக்கலாம். நின்னுகிட்டு ஜெபிக்க முடியல, உட்கார்ந்துட்டு ஜெபிக்கலாம். உட்கார்ந்துகிட்டும் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம உட்கார்ந்து இருக்கும் பொழுது அது நமக்கு ஒரு கிரீடத்தை கொண்டு வராது, முள்ளதான் கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நீ முழங்கால்ல 1 மணி நேரம் உட்கார்ந்து தான் ஜெபிக்கணும், இல்ல நீ எழுந்து நின்று தான் ஜெபிக்கணும், இல்ல ஓடி ஓடி ஜெபிக்கணும், இல்ல புரண்டு புரண்டு ஜெபிக்கணும் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்ல. நீ ஜெபிக்கணும் தான் சொல்றாரு. நீ ஜெபி, உனக்கு நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் உனக்கு சூட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு 4:2 வசனம் கூறுகிறது, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறது. நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஏன் நம்ம பெற்றுக்கொள்ளலையா? ஏன் பெற்றுக்கொள்ளல? வசனம் கூறுகிறது, இங்க நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நாம ஜெபிக்காததுனாலதான் பிரியமானவர்களே சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அதுதான் அந்த வசனம் கூறுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தான் ஆண்டவர் சொல்றார். வணக்கம். ஆண்டவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, ஆண்டவருக்கு தான் என்னை பத்தி அப்படியே உள்புறம் வெளிப்புறம் எல்லாம் தெரியுமே, நான் எதுக்கு ஆண்டவர் இடத்துல கேட்கணும்னு நாம யோசிக்கிறோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது, ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும் போது, ஒரு பேபியா இருக்கும் போது அது கேட்கறது இல்ல. பேரண்ட்ஸா அவங்களே டைமை செட் பண்ணி அந்த பிள்ளைக்கு என்ன பண்றாங்க? பெஸ்ட் ஃபுட்டை அந்த பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. இல்ல சில நேரத்துல பிள்ளை அழுகுதுன்னா உடனே பேரண்ட்ஸ் எதையாவது ஒண்ணு வேகமா ஓடி போய் அந்த பிள்ளைக்கு எதையாவது ஒண்ணு கொடுத்து அந்த பிள்ளையை திருப்தி பண்றாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, நம்ம வளர்ந்து வரும் பொழுது நாம இப்ப நமக்கு ஏதாவது தேவைன்னு வச்சுக்கோங்க, அப்படி கத்துனா எப்படி இருக்கும்? இல்ல நான் அமைதியாவே இருப்பேன், என் மனைவி எனக்கு ஃபுட்டை கொடுக்கணும், நான் அமைதியாவே இருப்பேன், என் கணவர் எனக்கு இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு கொடுக்கணும், கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு கொடுக்கணும், நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படி சில பேர். குழந்தையா இருக்கும் பொழுது அமைதியா இருந்தீங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தாரு, நல்லது, நாமும் செய்கிறோம், அதை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். இப்ப நம்ம வளர்ந்துட்டோம், வளர்ந்ததுக்கு அப்புறமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஏதாவது கிடைக்குமா? இப்படி குவான்னு ஒருத்த வளர்ந்தவர் குவன் அப்படின்னா என்ன ஆகும்? சுத்த பைத்தியக்காரன் போல அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வசனத்திலே, விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. You are not receiving anything from the God. ஒரு ஹீலிங் வேண்டலாம், ஒரு வேலையை வேண்டலாம், குடும்பத்திற்காய் வேண்டலாம், பிள்ளைகளுக்காய் வேண்டலாம், ரட்சிப்புக்காய் வேண்டலாம், எதுக்கும் நம்ம ஆண்டவர் இடத்துல வேண்டலாம்.
ஆனா நாம ஜெபிக்காததுனாலதான் பிரியமானவர்களே அநேக காரியங்களை இன்னும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். இட்ஸ் நாட் பிகாஸ் God cannot provide you. It's not because God cannot heal you. உங்களை சுகப்படுத்த அவரால் முடியாதுங்கிறது காரணம் அல்ல. உங்களுக்கு ஒன்று செய்வதற்கு அவருக்கு முடியாது என்பது காரணம் அல்ல. நம்ம கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்குது. நாம கொஞ்சம் அசால்ட்டா இருக்கிறோம். நாம கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கிறோம். ஆண்டவர் எப்படியும் கொடுப்பாரு. குழந்தையா இருக்கும்போது ஆண்டவர் கொடுத்தாரு. வளர்ந்துட்டேன், இனிமேலும் ஆண்டவர் அதே போல எனக்கு டைமுக்கு எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி விடுவார் எனக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் என்ன கூறுகிறது? மத்தேயு 7வது அதிகாரத்துல 7 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஆமென். வேதத்துல நம்ம பார்க்கிறோம், ஊமையா இருக்கிறவங்கள ஆண்டவர் கண்டிப்பா அவங்களால கேட்க முடியாது, ஆண்டவர் பார்த்து செய்யறாரு. ஒரு குருடன் ஒருத்தர் இருக்கிறான், ஆனா அவன் வாய் மட்டும் பேச முடியுது. தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எல்லாம் சொன்னா சும்மா இருக்கீங்க, கத்திக்கிட்டு கிடக்க எந்த நேரமும். அவன் தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை கூப்பிடுறாரு. உனக்கு என்ன வேணும்னே அவருக்கு தெரியாதா? குருடன் கண் பார்வை தேவன்னு அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். ஆனா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு அவன்கிட்ட. ஆண்டவரே எனக்கு பார்வை வேணும் அப்படின்னு அவன் கேட்கிறான். உடனே இயேசு என்ன பண்றாரு? உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுதுன்றாரு. அவன் உடனே அந்த குருடனை பார்வையை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. நீங்க ஊமையா இருந்தோம்னா பரவாயில்ல பிரியமானவர்களே, நம்மளால ஜெபிக்கணும்னா மனசுல ஜெபிச்சா கூட ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அறிகிறது. இன்னைக்கு வாய் இருந்தும் பேசாதவர்களாய், செவி இருந்தும் கேட்காதவர்களாய், கண் இருந்தும் பார்க்காதவர்களாய் நம்ம வாழுகிற இதனாலே நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. That is wrong. அது நம்மளுடைய இருதய கடினத்தை காட்டுது, நம்மளுடைய அலட்சிய தனங்களை காட்டுது, நம்மளுடைய பெருமையை காட்டுது ஒழிய நல்ல குணங்களை காட்டல. அல்லேலூயா. அது ஒரு நல்ல குணத்தை காட்டுது நீங்க நினைக்கிறீங்களா? அது ஒரு நல்ல குணத்தை வெளிப்படுத்தல. நமக்குள்ள இருக்கிற பெருமையை தான் வெளிப்படுத்துது. ஆண்டவர் இல்லாம நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன், இத்தனை நாள் வாழ்ந்துட்டேன், ஆண்டவர் இல்லாம நான் பண்ணிப்பேன் எல்லாத்தையும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத வெளிப்படுத்துகிறது தான் ஜெபிக்காம இருக்கிறது. அல்லேலூயா. தேவனை தேடாம இருப்பதற்குரிய காரணம் அதுதான். என்கிட்ட நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்குது, என்னைய பார்த்துக்க இத்தனை பேர் இருக்கிறாங்க, எனக்கு அது இருக்குது, எனக்கு இது இருக்குது, எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து அது வருது இது வருது, அதனால நான் ஆண்டவரை தேட தேவையில்லை. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நமக்கு அருளுகிற தேவனை நோக்கி நாம கூப்பிடதான் வேண்டும். அல்லேலூயா. நம்ம எப்படி நம்ம அன்பை நம்ம தெரிவிக்க போறோம் ஒருத்தர்கிட்ட? உங்க மீது அதீத அன்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த அன்பை நீங்க எப்படி வெளிப்படுத்த போறீங்க இன்னொருத்தர்கிட்ட? அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது, அவரிடத்தில் அவருடைய குறைகளை கேட்கும் பொழுது, அவருடைய கஷ்டத்திலே பங்கு கொள்ளும் பொழுது நாம நம்மளுடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். அல்லேலூயா. If you really love Jesus, ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிறோம் என்றால், ஆண்டவரை உண்மையாய் நம்பி இருக்கிறோம் என்றால், நம்ம வாரத்திற்கு ஒரு முறை தேடுகிறவர்களாய் இருக்க மாட்டோம், மாசத்திற்கு ஒரு முறை தேடுகிறவர்களாய் இருக்க மாட்டோம். கர்த்தரை தினந்தோறும் தேடுகிற ஒரு முயற்சியில நம்ம காணப்படுவோம். அல்லேலூயா. அதுதான் அன்பு. என் மனைவிட்ட வாரத்துக்கு ஒரு தடவை மாத்திரம் நான் பேசுறேன், இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திரம் பேசுறேன். எங்க அப்பா அம்மாட்ட மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திரம், 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் எங்க அப்பா அம்மாட்ட பேசுறேன். அது அன்பா இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுவீங்க, உங்க பிள்ளைங்க ஒரு 2 நாள் 3 நாள் கால் பண்ணலன்னா பிள்ளை மறந்துருச்சு நம்மள சொல்லியிருக்கிறீங்களா? எங்க வீட்டுல சொல்லுவாங்க, நான் ஒரு 2 நாள் 3 நாள் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன்னா ஏதாவது கால் பண்ணலன்னா பையன் மறந்துட்டான் போல இருக்கு, அங்கிருந்து கால் வரும். அல்லேலூயா.
பிரியமான நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறது ஜெபமாய் காணப்படுகிறது. நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. ஏன்னா தேவன் தான் எல்லாம் எனக்கு செய்யறாங்க ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்ம ஜெபிக்கிறோம். நானே எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன்னா நமக்கு ஜெபம் தேவையில்லை. சோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பதில் அளிக்கிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவது நீதி மத்தேயு 6வது அதிகாரத்துல 16 வசனங்கள். மத்தேயு 6:16-18. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஆமென். வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அப்ப அந்த நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறாரு? உபவாசம் இருந்து ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் உபவாசம் இருக்கணும்? ஜெபித்தால் பத்தாதா? சில ஆபீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சில வேலையை நீங்க இப்படி பண்ணிடுவீங்க. சில வேலைகளை என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? 5 o'clock முடிக்க முடியாது. 6 o'clock ஆகும், 7 o'clock ஆகும், 8 o'clock ஆகும், 11 o'clock ஆயிரும் நைட்டு. எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நம்ம என்ன பண்ணுகிறோம்? அந்த வேலையை நம்ம முடிக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கை நம்ம 5 மணிக்கு முடிச்சிருவோம். ஆனா சில வேலைகளில 11 o'clock 12 o'clock நடுராத்திரி நாலாம் வேலையில சேர்ந்த நாட்களில 4 மணி வரைக்கும் ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை செய்வேன். 4 மணி வரைக்கும். அப்புறம் வீட்டுக்கு ஒரு கேப் விடுவாங்க. அந்த கேப்ல ஏறி நம்ம போவோம். போயிட்டு எனக்கே ஞாபகம் இல்லை தூங்கணும்னா என்னன்னு. வீட்டுக்கு போன உடனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு டக்குன்னு பார்த்தா 7:30 மணிக்கு பஸ் வந்துடும். ஆபீஸ் போற பஸ். உடனே கிளம்பி திரும்ப ஆபீஸ் போயிடுவோம். ஏன் அந்த அதிகமான முயற்சிகளை நாம எடுக்கிறோம் இல்லையா? அது போலதான் சில காரியங்கள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் மாத்திரம்தான் சில காரியங்கள் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாத்தையும் லேசான ஜெபங்களில சில காரியங்கள் போராட்டமாய் காணப்படும். சில நேரத்துல பிள்ளைகளுடைய காரியங்கள் போராட்டமாய் காணப்படும். சில வேலைகள் போராட்டமாய் காணப்படும். சில நேரத்துல உறவுகள் மத்தியில சில போராட்டங்கள் காணப்படும். அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணணும்? நேரத்தை எடுத்து ஆண்டவர் சமூகத்துல கொஞ்சம் நம்மளை தாழ்த்தி உபவாசம் இருந்து ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேளும் என்று சொல்லி நாம முயற்சி செய்யலாம். அல்லேலூயா. அந்த உபவாசத்தை செய்யும் பொழுது வெளியரங்கமாய் ஆண்டவர் உனக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. நேரம் கடந்து போகிறதுனால 4வது பாயிண்ட் மத்தேயு 7வது அதிகாரத்துல 21 வாசிங்கள். மத்தேயு 7:21. ஆமென். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்திக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவர்களின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்க வாசித்து பார்க்கலாம். ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறாரு? தம்மை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறதுனால பரலோக ராஜ்யத்திற்கு போயிட முடியாது. ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கிறதுனாலே பரலோக ராஜ்யத்திற்கு நாம போயிட முடியாது. ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நம்ம அநேக ஊழியங்களையும் அநேக நற்கிரியைகளையும் நாம செய்யலாம். We might do many good things in this life. அதனால பரலோக ராஜ்யம் போக முடியாது. வேதம் என்ன கூறுகிறது? அந்த 24வது வசனம், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். Hallelujah. What a sad story.
எவ்வளவு ஒரு வருத்தமான ஒரு காரியம். நான் அந்த நன்மையை செய்ததுனே ஆண்டவரே, அப்படி நற்கிரியைகளை செய்தனே, உங்க நாமத்துல பிசாசுகளை விரட்டினே, உங்க நாமத்துல தீர்க்க தரிசனங்களை சொன்னனே, உங்களுக்காக அந்த காரியம் செய்த ஆண்டவர், இந்த காரியம் செய்தேன்னு சொன்ன, என்னை விட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். அக்கிரம சிந்தை உள்ளவர்களே என்னை விட்டு போங்கள். இந்த கிரியைகள் எல்லாம் செய்து நீங்க பரலோக ராஜ்யம் போயிடலாம் நினைச்சீங்க பாருங்க, அதுவே அக்கிரம சிந்தை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை கேட்டு எவன் அதன்படி நடக்கிறானோ அவனை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குறிப்பாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை தேடுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறவர்களாய், அதை தியானிக்கிறவர்களாய், அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். அப்பதான் அந்த நீதியின் கிரீடத்தை நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்க 1000 முறை இங்க வந்து ஆராதித்தாலும், 1000 விதமான நற்கிரியைகளை செய்தாலும், எத்தனை திரளான ஊழியங்களை நீங்கள் செய்தாலும், பிரியமானவர்களே, if you are not obedient to the word of God, நீங்க என்ன செய்த என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. அக்கிரம சிந்தை உள்ளவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்கிறார். Look at the way God is seeing us. ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறார்னு பாருங்க. அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கும் பொழுது எப்படி நம்மளை ஏற்றுக்கொள்கிறார், வார்த்தையை கனவீனமா எண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறார் என்பதை நம்மளால உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சோ கர்த்தருடைய வார்த்தைகளை பிரியமானவர்களே நல்லா வாசிக்கிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், விசேஷமாய் இந்த நேரத்துல பேசப்படுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுது அந்த வார்த்தையை கீழ்ப்படியாம அதை அப்படியே கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறோமோ, எப்ப நம்ம வாயில அப்படிங்கிற ஒரு இதோட நம்ம போறோமோ, பிரியமானவர்களே, ஆண்டவர் பார்க்கிறார். God is seeing that. எவன் என்னை ரிஜெக்ட் பண்றானோ அவனை என்ன பண்ணுவாரு, பிதாவும் என்ன பண்ணிடுவாரு, ரிஜெக்ட் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. அவரை ரிஜெக்ட் பண்றாரு, அவரோட வார்த்தையை ரிஜெக்ட் பண்றவங்கள அவரே ரிஜெக்ட் பண்ணிடுவேன்றார். அவர் ரிஜெக்ட் பண்ணது மாத்திரம் இல்லாம பரலோகத்தில் இருக்கிற பிதாவும் என்ன பண்ணுவாராம், ரிஜெக்ட் பண்ணிடுவார். ரிஜெக்டட். ஹல்லேலூயா. வீசாக்கு போனீங்கன்னா தெரியும், இன்டர்வியூ போகும்போது அப்படியே பயத்துல அப்படியே ஒரே வயித்தெல்லாம் கலக்கும். நீ என்ன கேட்க போறான், நம்ம என்ன சொல்ல போறோம், ஒண்ணுமே தெரியாது. திடீர்னு பார்த்தா ரிஜெக்டட் அப்படின்னு போட்டுருவோம். என்ன நடந்ததுன்னே தெரியாது நமக்கு. எல்லாம் கரெக்டா, பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. கடைசியில பார்த்தா ரிஜெக்டட். நம்ம ஃபியூச்சரே என்ன ஆயிடுது, அப்படியே விழுந்து போயிடுது. ஒரு விசால ரிஜெக்ட் பண்ணாலே நம்ம ரொம்ப வருத்தப்பட்டு, ஐயோ ரிஜெக்ட் ஆயிட்டோமே, என்னால வெளிநாட்டுக்கு போக முடியலையே, என்னால படிக்க போக முடியலையே, எனக்கு ஆசீர்வாதம் எல்லாம் தடைபட்டுருச்சே நம்ம நினைக்கிறோம். பரலோக ராஜ்யத்திற்கு போகாம ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஹல்லேலூயா. அத பத்தி வருத்தம் இல்லையா நம்ம யாருக்கும்? வருத்தம் இருக்குதா இல்லையா? ஆமென். விசா ரிஜெக்ட் ஆனா அழுவுறோம். எத்தனை பேர் அழுதீங்க உங்க விசா ரிஜெக்ட் ஆனது? ஒரு பாஸ்டர் சொன்னாரு, 13 தடவை விசா அப்ளை பண்ணாராம். 13வது தடவை தான் அவருக்கு விசா அப்ரூவ் ஆயிடுச்சாம். ஹல்லேலூயா. அவருடைய விடாமுயற்சியை பாராட்டணும். எப்படியாவது இந்த தேசத்திற்கு ஒரு முறையாவது விசிட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவர் அத்தனை முறை முயற்சி எடுத்திருக்கிறாரு. அதனால அவருக்கு கிடைச்சது. அவர் எனக்கு கிடைக்கல, 10 முறை ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல, நான் போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்னா அவர் அதை ட்ரை பண்ணும்போது அவருக்கு கிடைச்சது. அது எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும் அவருக்கு. ஐயோ என்னால போக முடியல அழுதுருப்பாங்க. எத்தனையோ பேர் நீங்க கூட விசா முதல்ல அப்ளை பண்ணும் போது ரிஜெக்ட் ஆயிருக்கும், ஏதோ ஆயிருக்கும், அது பதில் வருமா பதில் வராதான்னு கவலைப்பட்டு நீங்க அழுதுருப்பீங்க. ஆனா விசா கிடைச்ச உடனே நமக்கு ஒரு சந்தோஷம். ஆமென். அப்ரூவ்டு. ஆண்டவருடைய பார்வையில பரலோகத்திற்கு போறதற்கு அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். எவன் தன்னுடைய அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறானோ அவனை தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், புத்தியுள்ள மனிதன் என்று சொல்கிறார். Not by the worldly standards. உலக பார்வையில நம்ம PhD வாங்கியிருக்கலாம், உலக பார்வையில 2-3 மாஸ்டர்ஸ் கூட வாங்கியிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டு நடக்கிறான் பாருங்க, அவனே ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார், புத்தியுள்ள மனிதன். He is a wise man. ஏன் wise man? பரலோக ராஜ்யத்துல நித்தியத்திற்கும் வாழுவதற்கான ஞானத்தை பெற்றிருக்கிறான். இந்த உலகத்துல படிப்பு அந்தஸ்துகளுக்கு மாத்திரம் அவன் முயற்சி செய்யல. பரலோகத்துல எனக்கு ஒரு இடம் வேணும், பரலோக ராஜ்யத்துல இயேசுவோடு கூட நான் காணப்படணும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் புத்தியுள்ள மனிதன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. சோ முதலாவது நம்ம நீதியின் கிரீடத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறோம். இரண்டாவது கிரீடமாய் பார்க்கும் பொழுது யாக்கோபு 1:12 வசனத்தை வாசியுங்கள்.
யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். அல்லேலூயா. இங்க இரண்டாவது கிரீடத்தை குறித்து வேதம் கூறுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. இரண்டாவது கிரீடம் ஜீவ கிரீடம், the crown of life. அதை யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு? யாருக்கு கொடுக்கிறார்? அத சோதனைகளை சகித்து அதை மேற்கொண்டு வருகிறவனுக்கு ஆண்டவர் அந்த ஜீவ கிரீடத்தை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரியமானே, இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது யோபை நினைக்காமல் இருக்க முடியல. யோபு எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிறார். நல்ல வசதியாய், நல்ல அந்தஸ்திலே வாழ்ந்து, நல்ல பணத்திலே வாழ்ந்து, அதிகாரத்திலே வாழ்ந்து ஒரு மனிதனாய் இருக்கிறார். ஒரே நாளிலே தன்னுடைய பிள்ளைகளை இழக்கிறார். 10 பிள்ளைகளை இழக்கிறாரு. ஒரே நாளிலே அவர் தன்னுடைய வசதிகள் எல்லாவற்றையும், அவருடைய பிசினஸ் எல்லாம் அப்படியே சுத்தமா ஒண்ணுமில்லாமல் போய்விடுகிறது. அவருடைய சரீரத்திலே ஒரு பெரிய வியாதி வருகிறது. அவரை சுற்றி இருந்த எல்லாரும் அவரை கைவிட்டுட்டு போயிடுறாங்க. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் யோப் எப்படியாய் காணப்பட்டார்? தன் வாயிலிருந்து தேவனை தூஷிக்கிற ஒரு வார்த்தையும் பேசாத ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இப்ப எதுவுமே இல்லைங்க அவர்கிட்ட. அவர்கிட்ட இருக்கிறது ஜீவன் மாத்திரம்தான். he only has life. பணம் போயிடுச்சு, பிள்ளைங்க போயிடுச்சு, ஃபேமிலி போயிடுச்சு, வசதி போயிடுச்சு, சரீரத்துல எல்லாமே போயிடுச்சு. ஆனா அவர் சொல்லுகிறாரு யோபு 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரமா பண்ணுவேன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டால். ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா அவர்கிட்ட அது மட்டும் தான் இருக்குது. He only had his life to offer to the Almighty God. எனக்கு ஜீவன் மாத்திரம் தாங்க இருக்குது. அந்த ஜீவனை ஆண்டவர் எடுத்துக்கொண்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது என்னது? நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த ஜீவ கிரீடத்தை அவன் மேல் சூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான நம்முடைய வாழ்க்கையில இப்படியான கஷ்டங்கள், நெருக்கங்களை சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதினாலே நீங்க இழந்தது அநேக காரியங்களா இருக்கலாம். பிசாசு உங்கள் வாழ்க்கையை, இந்த ஆலயத்திற்கு வந்ததனால உங்கள் வாழ்க்கையை பலவிதமான வழிகளிலே அவன் உங்கள் வாழ்க்கையை முடிக்க முயற்சி செய்திருக்கலாம். நோ மேட்டர், எத்தனை விதமான காரியங்களை அவன் செய்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதனைகளை ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு உனக்கு வந்த சோதனைகள், உன் பிள்ளைகளுக்கு வந்த சோதனைகள், உன் கணவருக்கு வந்த சோதனைகள், உன் வேலையில வந்த சோதனைகள், அது எப்படிப்பட்ட சோதனைகளா? நீ கர்த்தருக்காய் நிற்கிறபடினால, ஆண்டவரை ஆராதிக்கிறபடினால், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறபடினால், யோபை போல உன் வாழ்க்கையில அதிக துன்பங்களை நீ சகித்திருக்கலாம், அதிக கஷ்டங்களை நீ அனுபவித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனைகளை ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாருக்கும் கிடையாது, எல்லாரும் கிடையாது. ஆமென். இந்த சோதனைகளை கடந்து சென்று இந்த சோதனைகளை ஜெயம் கொண்டு மேற்கொண்டவர்களுக்கு, அதிலே நிலைத்து நின்றவர்களுக்கு யோபை போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. அவரை தவிர எனக்கு வேற கதி இல்லை. அவரை தவிர எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அவரை போல என்னை நேசிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. அவரை போல என்னை பாதுகாக்க ஒருவருமே இல்லை. அல்லேலூயா. என்னிடத்துல இன்னைக்கு இருக்கிறது நீங்க நினைக்கலாம், ஒரு ஜீவன் தாங்க இருக்குது. என்கிட்ட வசதி இல்லை, என்கிட்ட ஒரு வேலை இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, கூட யாருமே இல்லை, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அந்த ஜீவன். அந்த ஜீவனை அவர் கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கான ஒரு ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். முடிவு வரையும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க கஷ்டப்படலாம்,
ஆனா உன்னை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு ஒரு கிரீடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். உங்களுக்கான ஒரு கிரீடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது. அது ஜீவ கிரீடம். எல்லாரும் கிடைக்காது, எனக்கு கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா கஷ்டப்படுகிற உங்களுக்கு, வேதனைகளை சகிக்கிற உங்களுக்கு, கர்த்தர் நிமித்தமாய் வேதனைகளையும் அவமானங்களையும் துக்கங்களையும் சந்தித்த உங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு செய்த எல்லாவற்றுக்கும் பதிலாக ஆண்டவர் என்ன கொடுக்க போகிறார்? உங்களுக்கு கிரீடம். ஹல்லேலூயா. ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல 21வது அதிகாரத்திலே 3-4 வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 21:3-4. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு அருமையான வசனம் கூறுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். யாருக்கு இந்த அனுபவம் கிடைக்கும்? ஹல்லேலூயா. சோதனையின் மத்தியில கடந்து சென்றவர்களுக்கு என்ன பண்ணுவார் ஆண்டவர்? நீங்க வருத்தப்படாதீங்க, ஐயோ எனக்கு இந்த கஷ்டம் வரலையே நீங்க நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. கஷ்டம் வரலையா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கஷ்டம் வந்துச்சா ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்க கண்ணீரை தொடப்பார். ஆமென். அவர் தாமே வந்து கண்ணீரை தொடப்பார். ஆண்டவர் எங்களுக்குலாம் அந்த சான்ஸ் கிடைக்காது போல இருக்கு. ஹல்லேலூயா. சோ கர்த்தர் அப்படியா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இதை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை விசேஷமாய் ஆண்டவர் வந்து ஆறுதல் படுத்த, விசேஷமாய் உங்களை வந்து கவனிக்க ஆண்டவர் தாமே கடந்து வந்து உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார். ஹல்லேலூயா. வேதம் அப்படியாய் கூறுகிறது. மூன்றாவது காரியமாய், மூன்றாவது கிரீடம், இதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 2-4 வசனம் முடிய யாராவது ஒருவர் வாசிங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 2-4. Going to finish. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமாக ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை உருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மந்திரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. The crown of glory என்று சொல்லி வேதம் கூறுகிறது. மகிமையுள்ள ஒரு கிரீடத்தை உங்களுக்கு அவர் கொடுப்பேன் என்று சொல்கிறார். யாருக்கு அதை கொடுப்பாராத வசனம் கூறுகிறது, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்புக்கு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. நம்ம சர்ச் முடிஞ்சோன்னு ஒரு ஆப்பிரிக்கன் லேடி வருவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு? பார்த்துருக்கிறீங்க. ஆமென். எப்படி வருவாங்க அவங்க? ஒரு வண்டியை தள்ளிட்டு வருவாங்க. அவங்கள நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவங்க சர்வீஸ் வந்து 12 மணிக்கோ 12:30 மணிக்கோ, அவங்க நம்ம சர்வீஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்து அவங்க எதுக்கு வராங்க? அவங்க சர்வீஸ்க்கு எத்தனை பேர் வராங்கன்னு தெரியுமா? அந்த அவங்க நடத்துற அந்த 12:30 மணி சர்வீஸுக்கு ஒரு 5-6 பேர் வராங்க. அதற்கு அவங்க 1 மணி நேரத்துக்கு முன்பதாகவே 1.5 மணி நேரத்துக்கு முன்பதாகவே வந்து அவங்க செய்யறாங்க, நம்மளே வச்சு செஞ்சு முடிச்சிடுறாங்க எல்லாத்தையும். பட் பார்க்கும் பொழுது அவங்களுடைய முயற்சியை பாராட்டணும். அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய முயற்சியை பாராட்டணும். அவங்களுக்கு பாருங்க, முதுகு தண்டுல ஆபரேஷன் பண்ணிருக்கலாம். அவங்க உட்கார இடத்துல ஒரு குஷன் வச்சுதான் உட்கார்றாங்க. அவங்களால வெயிட் தூக்க முடியாது, புரிந்து கொள்ளுங்க. அவங்களால வெயிட், அதனால நம்மகிட்ட பெட்டியை தூக்க சொல்லும் போது நம்ம என்ன
இவங்க வந்து இவங்க அடிக்கிறதுக்கு நம்மளே வச்சு எல்லாத்தையும் அடிக்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்க முதுகு தண்டுல ஒரு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க, அவங்களால எந்த வெயிட்டும் தூக்க முடியாது. அதனால நம்ம கிட்ட வந்து அவங்க ஹெல்ப் கேட்கறாங்க. ஸோ பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அவங்களுக்கு என்ன வயசு, எப்படியும் அதிகமான வயசா இருக்கும், அவங்களுக்கு நல்லா தெரியுது, அவங்க ரொம்ப ரொம்ப ஏஜ்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பார்க்கும் ஆச்சரியமா இருக்குது. நம்ம எல்லாம் ஏபிளா நல்ல திடகாத்திரமா இருந்தாலே நம்ம எதையும் தூக்கி எதுவும் செய்ய மாட்டோம். அவங்கள பார்த்தா அவங்க இந்த வண்டியை தள்ளிட்டு வராங்க, அவங்களே இந்த மைக் செட் அரேஞ்ச் பண்றாங்க, அவங்களே இந்த இதை சேரை வைக்கிறாங்க, இந்த வீடியோவை போடுறாங்க, எல்லாத்தையும் அவங்களே செய்யறாங்க. பிரியமானவர்களே, இதெல்லாம் கூட பரவாயில்ல, நான் வந்து விட்டுருவேன். சில நேரத்தில் இந்த மேரத்தான்லாம் நடந்தது, இந்த பைசைக்கிள்லாம் ஓட்டுறாங்க, சைக்கிள் ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேன்ஹாட்டன் பிளாக் ஆயிடும், இல்லை ப்ரூக்லின் அந்த சைட்லாம் பிளாக். அவங்க எங்கேருந்து வராங்கன்னு தெரியல, 8:30 மணிக்கே வந்துடுவாங்க. ஏன்னு கேட்டால் அதுக்கப்புறம் வந்தா அந்த சைக்கிள் மேரத்தான்லாம் நடக்கிறதுனால என்ன ஆகுமா, வழி மறைஞ்சு நான் லேட் ஆயிடுவேன். 8:30 மணிக்கு வந்து இந்த காரில் அங்கே வெளியில் உட்காந்துருக்குறாங்க பார்க்கிங் லாட், நாம எப்போ முடிப்போம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க எப்படி உற்சாகமாய் செய்யறாங்கன்னு பாருங்க. அத குறைகள் இருக்குது, ஏதாவது ஒரு தவறு இருக்குது, குற்றங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். பட் பார்க்கும் பொழுது உற்சாகம், அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இங்க, அதை உற்சாகமாய் செய்கிறவன். அதை எப்படி உற்சாகமாய் அவர்கள் செய்கிறார்கள், அது நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். நீங்க நெக்ஸ்ட் முறை அவங்களை பார்க்கும்போது உங்க மனசுல அவங்கள தோணணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தர் ஊழியம் செய்யணுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சர்ச்சை திறக்கணுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அவங்க மைக் செட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து வீடியோவெல்லாம் அவங்க செட் பண்ணணுமா, தேவையே கிடையாது. எனக்கெல்லாம் அப்படி இருந்தால் நான் வருவேனானே தெரியல. அவங்களோட டெடிகேஷன், அவங்களுடைய உற்சாகத்தை நம்ம பாராட்டணும். அல்லேலூயா. அவங்களுடைய முயற்சிகளை நம்ம பாராட்டணும். அவங்க எடுக்கிற அவங்களே காரை ஓட்டிட்டு வராங்க, நம்மகிட்ட சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் கேட்டுக்கிறாங்க, பட் ஆனா அவங்க எல்லாத்தையும் அவங்க செஞ்சிடறாங்க. அல்லேலூயா. பிரியமானே, அதான் இந்த வசனம் நமக்கு கூறுகிறது, தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல. ஐயோ என்கிட்ட கேட்டுட்டாங்க, ஐயோ கேட்டக்கூடாதுன்னு சொல்லி தள்ளணும் வேகமா நம்ம வெளியே போயிடுவோம். ஐயோ இதை கேட்டுக்கிட்டு போறாங்க நம்மகிட்ட. அது வேதம் கூறுகிறது, கட்டாயமாயும் அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயங்களுக்காக அல்ல, உற்சாகமானதோடு நம்ம செய்யணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த அம்மா மாதிரி நீங்க உற்சாகமானதோடு இனிமேல் செய்ய போறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முயற்சி செய்யணும் பிரியமானவர்களே. நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நம்மள ஆண்டவர் நமக்கு கண் முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கிறார். அவங்க நம்மகிட்ட அந்த அம்மாவை பார்க்கும்போது நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் நம்மகிட்ட, ஏன் அந்த அம்மாவால செய்யும் பொழுது ஏன் உன்னால செய்ய முடியாது? முதுகு தண்டுல ஆபரேஷன் பண்ணியிருக்கிற அந்த அம்மா 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வரும்போது ஏன் உன்னால வர முடியாது? ஏன் அவர்கள் சேரிங் எடுத்து வைக்கும் போது ஏன் உன்னால எடுத்து வைக்க முடியாது? நிச்சயமாய் நம்மளால செய்ய முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்யும் பொழுது நமக்கு என்ன வைத்திருக்கிறாரு? மகிமையுள்ள ஒரு கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் வந்து ஒரு தேவனா இருந்தும், தேவனுக்கு சமமா இருந்தும், அவர் என்ன பண்ணார்? ஒரு கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அவர் என்ன பண்ணார்? தம்மை தாம் தாழ்த்தி மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் உள்ளவராய் காணப்பட்டார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. humbled unto death. எப்படிங்க அவர் தன்னை தாழ்த்தினாரு? எப்படி தன்னை அதனால தேவன் என்ன பண்ணார்? எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஒரு பெரிய ஒரு மகிமையுள்ள கிரீடத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிரசின் மேலே தேவன் வைத்தார். ஏன் வைத்தாரு? அவர் தன்னை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். எப்படி தாழ்த்தினார்? அவர் உடுத்தி இருந்த துணியை வச்சு, அவர் கட்டியிருந்த அந்த வஸ்திரத்தை வைத்து அவர் தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவி அது அவருடைய அந்த வஸ்திரத்தினாலே அவர் துடைத்தார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய சரீரத்தில் தன்னுடைய வஸ்திரத்தை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய கால்களை கழுவி அந்த மகிமையுள்ள கிரீடத்தை அவர் பெற்றுக்கொண்டார். நாட் ஈஸி. இந்த மகிமையுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிறது ஈஸி அல்ல. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன், தன்னைத்தான் ஒப்பு கொடுக்கிறவன், தன்னைத்தான் தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிதல் உள்ளவளாய் இருக்கிறவன், அவருடைய வஸ்திரத்தை கொஞ்சம் யோசிக்கணும். வஸ்திரத்தை எடுத்து தொடச்சு அதனால் அவர் எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரு நாமத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இந்த 3 கிரீடத்தை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு விசை கண்களை மூடி ஜெபித்து நாம் முடித்து
அடுத்ததற்காக கடந்து செல்லலாம். ஹalleluya.